கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு கொடுக்கிற வேத வசனம் நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 30வது வசனம். நீதிமொழிகள் 20:30. காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அழுக்கற துடைக்கும். காயத்தின் தழும்புகள், உள்ளத்தில் உரைக்கும் அடிகள், ரெண்டு காரியம். அப்புறம் அழுக்கற துடைக்கும். இந்த மூணு காரியத்தையும் குறிச்சு பார்ப்போம். காயத்தின் தழும்புகள்னா நம்ம பல விதமான அக்கிரம பாவங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காயங்கள், பாவங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம செஞ்சிருப்போம். அந்த பாவங்கள் நமக்கு என்ன செய்யப்படும்? பாவரிக்கை செய்து விட்டு விடும்போது அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆனா அந்த காயங்களும் தழும்புகளும் நம்மளுடைய சரீரத்திலே இருக்கும். இப்போ நம்ம எங்கேயாவது போறோம், சில நேரங்கள்ல போகிற நேரத்திலே தடிக்கு கீழே விழுந்து ஒரு காயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த காயம் புண்ணு ஆறிடும், ஆனா அந்த தழும்புகள் இருக்கும் அப்படின்ட்டு நமக்கு தெரியும். நமக்கு ஒரு காயம் பட்டுருச்சுன்னா தெரியும், அந்த புண்ணு ஆறும், ஆனா அந்த தழும்புகள் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, காயத்தின் தழும்புகள். நம்ம ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கிறோம் அப்படின்னா அந்த ட்ரெஸ் அவ்வளோ வெள்ளையா இருக்கும். ரோட்ல நடந்துக்கு போகும்போது ஒரு செகதியோ ஏதோ ஒண்ணு நம்ம ட்ரெஸ்ல அடிச்சிருச்சுன்னா அந்த வெள்ளை ட்ரெஸ்ஸ நம்ம என்னதான் அலசினாலும் என்ன செய்யாது, அந்த வெள்ளை ட்ரெஸ்ல அந்த கரை போகாது. லைட்டா மங்களாவது அந்த கரை என்ன செய்யும், நம்மளுடைய பார்வைகளுக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம எவ்வளவு துணிகரமாய் பாவம் செய்து கொண்டிருந்து அது தேவனிடத்தில் போய் அறிக்கை செய்து விட்டு விட்டாலும் அந்த தழும்புகள், காயத்தின் தழும்புகள் நம்மளுடைய சரீரத்துலதான் இருக்கும் என்று வேதவசனம் சொல்கிறது. அந்த தழும்புகள் நீங்க வேண்டும். அந்த தழும்புகள் நம்மளுடைய சரீரத்தில் வரக்கூடாது. மனவாட்டியாகி நம்மளிடத்தில் அந்த காயத்தின் தழும்புகள் வரக்கூடாதுன்னா காயமே படக்கூடாது. முதல்ல நம்ம மேல காயம் பட்டாதானே தழும்பு வரும். அப்போ ரோட்ல நடந்து போகும்போது கல்லு கிடக்கு நமக்கு தெரிஞ்சதுன்னா வேணுக்குன்னு அந்த கல்லை தட்டி கீழே விழுந்து காயம் ஏற்படுறது ஒரு பக்கம். அறியாம நம்ம போய் கொண்டிருக்கிறோம், அப்பொழுது ஒரு கல்லு பட்டு கிடக்குது, அறியாம போய் சறுக்கி விழுகிறது ஒரு பக்கம். ரெண்டு விதங்கள் இருக்கிறது. நம்ம பார்த்தும் கல்லு கிடக்கிறது என்று தெரிந்தும் போய் விழுந்து படுகிற காயத்துக்கு அந்த தழும்பு மாறவே செய்யாது. அந்த தழும்பு அப்படியே தான் இருக்கும். அதனால இந்த ஆட்களை கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, துணிகரமாய் நம் பாவம் செய்து கொண்டு அந்த பாவத்தின் நிமித்தமாய் நம்மளுடைய சரீரத்திலே அநேக தழும்புகள் இருக்குது. மணவாளன் வரப்போகிறார். மணவாளன் வருகையிலே அவர் என்ன நினைக்கிறாருன்னா பியூரா இருக்கணும், பரிசுத்தமான மணவாட்டியை தேடிதான் வர்றாரு. பரிசுத்தமான மணவாட்டியை தான் தேடி வர்றாரு. மத்த மாதிரி ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு அருவறுப்புகளே அக்கிரமங்களில் விழுந்து கிடந்துகிட்டு மணவாளன் வரப்போறார், மணவாளனுக்கு நான் எதிர்கொண்டு போவேன்னா நடக்காத விஷயம். நடக்காது, போக முடியாது. நாம் எப்படி இந்த பூமியில் வாழும் பொழுது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தழும்புகள் நம்மளுடைய சரீரங்கள் இருக்கக்கூடாது. ஒருவேளை இவ்வளவு காலங்கள் நம்முடைய சரீரத்திலே பல தழும்புகள், காயத்தின் மூலமாய் பல அகோரத்தின் மூலமாய் நம்முடைய சரீரங்களில், நம்முடைய ஆத்துமாவிலே அநேக தழும்புகள் இந்த நாட்கள் இருக்கிறது. இன்னைக்கு நாட்களில் கர்த்தராகிய ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். ஒவ்வொரு ஆட்களுடைய இருதயத்தையும் எடுத்து வைத்து பார்க்கும் பொழுது தெரியும் அந்த இருதயத்தில் எவ்வளவு அக்கிரமங்கள், எவ்வளவு அநியாயங்கள், எவ்வளவு சீர்கேடுகள், எவ்வளவு பொல்லாத கிரியைகள் அந்த இருதயத்தில் இருக்கிறதுங்கிறதை தேவன் அறிவார். மனிதர்களுக்கு தெரியாது. மனிதர்களுக்கு முன்பாக ஒருவேளை நல்ல வேஷங்கள் போடலாம். நான் பெரிய பரிசுத்தவாட்டி, நான் பெரிய பரிசுத்தவன், நல்ல ஜெபிப்பேன், நல்ல வேதம் வாசிப்பேன், கர்த்தருக்காக அப்படி செய்வேன் இப்படி செய்வேன், எதை வேணாலும் நம்ம வெளிப்பிரகாரமாய் மனிதர்களுக்கு நாம் ஒருவேளை வெளிவேஷமாய் மனிதர்களுக்கு நாம் காணப்படலாம். உள்ளத்தை தேவனாகிய கர்த்தர், என் மகனே உன் இருதயத்தை தா என்று கேட்கிறார். நம்முடைய இருதயத்தை தேவனுடைய கரத்தில் கொடுக்கும் போதுதான் தெரியும் நம்முடைய இருதயத்தில் எவ்வளவு காயங்கள் இருக்கிறது, எவ்வளவு தழும்புகள் இருக்கிறது என்று அப்போதுதான் தெரியும். ஒரு நாள் வரப்போகிறது, நியாய தீர்ப்பு என்று ஒரு நாள் வரப்போகிறது. அந்த நாட்கள் இருதயம் பேசும். இருதயத்தை எடுத்து வைத்து பார்ப்பார். இவ்வளவு அக்கிரமங்கள், இவ்வளவு அநியாயங்கள் நீ செய்து கொண்டிருந்து நான் பெரிய பரிசுத்தவான், நான் பெரிய பரிசுத்தவாட்டி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? அல்லவே இல்ல. கர்த்தர் இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். உலகத்தில் இருக்கிற அவ்வளவு அருவறுப்புகளையும் செய்து கொண்டு நான் கர்த்தருடைய வருகையில் போவேன் என்று சொன்னால் அது நடக்காத விஷயம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தில் என்னென்ன தழும்புகள் இருக்கிறது என்று இன்னைக்கு பார்ப்போம். என்னென்ன தழும்புகள்? ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும், என்னுடைய இருதயத்துக்கு தெரியும். என்னுடைய இருதயத்தில் இன்னும் காயங்களே ஆறப்படாமல் இருக்கு அநேகருக்கு. தழும்புகள் இரண்டாவது, காயங்களே அதிக பேருக்கு இருதயத்துல இருக்கிறது. முதலாவது இந்த காயங்கள் போக்கடிக்கப்பட வேண்டும்.
போக்கடிக்கப்பட வேண்டும். நம்மளுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக எவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறது என்பதை தேவனாகிய கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, காயத்தின் தழும்புகள் நிச்சயமாய் மாற்றப்பட வேண்டும். தழும்புகள், மணவாளன் வரும் பொழுது, மணவாளன் அந்த இருதயத்தை எடுத்து பார்க்கும் பொழுது, நம்மளுடைய ஆத்மாவை எடுத்து பார்க்கும் பொழுது அதில் காயங்கள் இல்லாதபடிக்கு இருக்க தேவனாகிய கர்த்தர் உதவி செய்வாராக. தழும்புகள் இல்லாதபடி இருக்க, காயம் வந்தாதான் தழும்புகள் வரும். அதுல காயமே வராதபடிக்கு நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் விரும்புகிறார். கர்த்தர் ஆண்டு சொல்றாரு, ஒருத்தனை கடிந்து கொண்டு பொல்லாதவனை அழுக்கற துடைக்கிறது தெரியுமா? அடிகள். ஒருத்தனை, இப்போ ஒரு பிள்ளை தப்பு செய்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிள்ளை தப்பு செய்து நீங்க சொல்லி பாத்துட்டீங்க, அந்த பிள்ளை அந்த காரியத்துல கீழ்ப்படியவே இல்லை அப்படின்னா நீங்க என்ன செய்வீங்க? பெரம்பை கையாட வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஆண்டவர் சொல்றாரு, உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும், காயங்கள், தழும்புகள், அடிகள். நமக்கு காயமும் தழும்பும் போகணும்னா சில பேருக்கு பெரம்பெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அங்க பவுல் சொல்றாரு, உங்களிடத்தில் நான் பெரம்போடு வர வேண்டுமோ என்று கேட்கிறாரு. நான் சொல்லுவேன், ஆண்டவரே, என்னிடத்தில் ஏதாவது காயங்களோ ஏதாவது தழும்புகளோ என்னிடத்தில் உண்டாயிருந்தால் பெரம்பு எடுத்துட்டு வந்துருங்க ஏசப்பா, என்னை அழுக்கற தொடச்சிருங்க ஆண்டவரே. என்ன, நான் உங்கள்கிட்ட மனவாட்டியா நான் வரணும் இல்ல, அவர்கிட்ட மனவாட்டியா நம்ம போகணும் இல்லையா? நம்ம இந்த உலகத்துல வாழ்கிறோம். இந்த உலகத்தில் வாழும் பொழுது பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருந்தார் இல்லையா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? நான் நடந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி என்னை வாருங்கள் என்று சொல்கிறார். அவர் நடந்த அடிச்சுவடுகள் என்னங்க? தேவனாகிய கர்த்தர் இந்த பூமிக்கு வந்தார். வந்து என்ன செஞ்சாரு? ஞானஸ்தானம் பெற்றார். ஞானஸ்தானம் பெற்று உபவாசம் இருந்து பிசாசுகளை ஜெயித்து அற்புத அடையாளங்கள் செய்து தன்னுடைய வேலையை செய்து முடித்து பிதாவின் வலபாரசத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறார். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? நாம் தேவனாகிய கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிறகு பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றதுக்கு பிறகு நமக்கு கொடுக்கக்கூடிய பெரிய கடமை என்னன்னா, ஆத்துமாதாயம், பிசாசுகளை துரத்துகிறது, மரித்தோரை உயிரோட எழுப்புகிறது, நோய்களை சொஸ்தமாக்குகிறது. இப்படிப்பட்ட வல்லமையான காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாட்கள்ல கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணுகிறது நல்லது, அடி கொடுத்து பிரசங்கம் பண்றது நல்லது. எனக்கு ஒரு பரிசுத்தவானே தெரியும், எப்பொழுதுமே ஒரு பெரம்பை கையில வைத்திருப்பார். எதுக்கு வைத்திருக்கிறாரு எனக்கு தெரியல, ஆனா ஒரு பெரம்பு எப்பவுமே அவர் கையில இருக்கும். நான் அதற்காக அடிக்கணும். அடிங்கிறது என்னன்னா, கொடுக்கக்கூடிய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறது. அந்த வார்த்தைகள் ஒருவனிடத்தில் கடந்து வரும் பொழுது உருவ குத்துகிறதா இருக்க வேண்டும். அந்த வார்த்தைகள் ஒருவனை மனம் திரும்புகிறதா வைக்கிறதா இருக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் புறப்படுகிற வார்த்தை அநேகர் அழுக்கற துடைத்துக் கொண்டிருக்கிறது. அநேகர் போன் பண்ணி, நான் இந்த பாவத்தில் நான் விழுந்து கிடக்கிறேன், என்னை விடுவிப்பார் இல்லை, நீங்க ஜெபம் பண்ணுங்க, நான் இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று வந்துட்டேன், உங்களுடைய கர்த்தருடைய வார்த்தை நான் கேட்டு இந்த பாவத்திலிருந்து நான் விடுதலை பெற்று வந்து விட்டேன் என்று அநேகர் போன் பண்ணி சொல்லுகிற காரியங்களை கேட்கும் போது அவ்வளவு மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த பேதை கொண்டு கர்த்தர் இவ்வளவு தூரம் பேசுகிறாரே என்கிறதை நான் கர்த்தருக்கு ரொம்ப மகிமை செலுத்துகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காயங்களும் தழும்புகளும் ஒருவருக்கு வரக்கூடாது என்றால் அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒருவேளை காயங்களும் தழும்புகளும் வந்துவிட்டதென்றால் நம்மளால அதுல வெளியே வர முடியல, அடிதான். அது கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு அடித்து அவனை அழுக்கற துடைக்கும் என்று வேதவசனம் சொல்லுது. பொல்லாதவனை அழுக்கற துடைக்கிற காரியம் எதுனா கர்த்தருடைய பட்டயம். பட்டயம்னா பெரிய அறிவால் நீங்க நினைச்சிடக்கூடாது. பட்டயம்னா இதுதான் பட்டயம். தேவனுடைய வார்த்தை தான் நம்மளை அழுக்கற துடைக்கும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 31வது வசனம். ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானிகளிடத்தே தங்கும். ஜீவனுக்கு ஏதுவாய் கடந்து கொள்ளணும். எல்லாவற்றுக்கும் கடிந்து கொள்கிறது அல்ல. நித்திய ஜீவனுக்கு போகிறதுக்கு நம்மளிடத்து என்னென்ன காரியங்கள், கீழ்ப்படியாமைகள் இருக்கலாம், பொறாமைகள், எரிச்சல்கள், கோபங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்துட்டு நான் பரலோகம் போவேன்னா நடக்காது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதல். நித்திய ஜீவனுக்கு நீ வரணுமா? அப்ப கடிந்து கொள்ளுகிறத கேளு. நீ இல்லைன்னா நித்திய ஜீவனுக்குள்ள வர முடியாது. யோவான் ஸ்தானகனா இருக்கலாம், இயேசு கிறிஸ்துவாக இருக்கலாம், பவுல் அப்போஸ்தலர்களா இருக்கலாம்,
எந்த அப்போஸ்தலர்களுமே கடிந்து கொண்டுதான் பிரசங்கம் செய்து இருக்கிறார்கள். மனம் திரும்புதல் கேற்ற கடிந்து கொள்ளுதல். கடிந்து கொள்ளுதல் இல்லைன்னா அங்க மனமாற்றம் வராது. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருத்தவங்க வந்து நல்லா அடிப்பட்டு ஆஸ்பத்திரியில போய் கிடக்குறான். ஒருத்தமே ஆஸ்பத்திரியில போய் நல்லா அவனுக்கு இந்த கால் ஆக்சிடென்ட்ல இந்த கால் முறிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த காலை ஒட்ட வைக்கணும். ஒட்ட வைக்கிறதுக்கு நர்ஸுமாருங்க வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒட்ட வைக்கிறதுக்கு பல ட்ரீட்மெண்ட் செய்வோம். ஐயோ எனக்கு வலிக்குது, நீங்க அப்படிலாம் செய்யாதீங்க அப்படிலாம் சொன்னா கேட்க மாட்டாங்க. அப்ப பெரிய டாக்டர் வருவாரு. டாக்டர் வந்து இப்படி செஞ்சாதான் இப்படி உனக்கு கால் சொஸ்தமாகும்னா பயங்கரமான வலி இருக்கும் பாத்துக்கங்க. கடுமையான உயிரே போற மாதிரி அந்த கால்களில் வலி இருக்கும். தாங்கிக் கொள்ள வேண்டும், தாங்கிக் கொள்ள வேண்டும். வலிக்குதே என்று நீ சொல்வாயானால் உன் கால் இல்லாத நீ நொண்டியாதான் ஊனமனாதான் நீ நடக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால கர்த்தர் இந்த நாட்களில் சொல்கிறார், வலியை பார்க்க கூடாது. அடி விழும்போது வலிக்கத்தான் செய்யும். அடி விழும்போது வலிக்கத்தான் செய்யும். ஜீவனுக்கு, நித்திய ஜீவனுக்கு நாம் போக வேண்டும் என்றால் அடிகள் வரும். அடிகள் வரும் கர்த்தருடைய பிள்ளைகளே. கடிந்து கொள்ளுதல் இல்லாமல் நீ நித்திய ஜீவனுக்குள் போக முடியாது. நித்திய ஜீவனுக்கு போகிறவர்கள் கடிந்து கொள்ளுதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நீதிமொழிகளை சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகளை நான் நிறைய வசனங்களை சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னன்னா, யாரு மூடன் கடிந்து கொள்ளுதலை வெறுப்பானா, மூடன் கடிந்து கொள்ளுதலை வெறுப்பான் அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறது. இப்படி கடிந்து கொள்ளுதல் நிறைய நீதிமொழிகள் இருந்தே நிறைய வசனங்கள் எடுத்தா கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் யார் யார் யாருங்கிறது வேதவசனம் சொல்லுகிறது. உனக்கு நித்திய ஜீவனுக்குள்ள போறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லையா, கடிந்து கொள்ளுதலை கேட்காத. இந்த நாட்கள்ல நீங்க இப்படி கடிந்து கொண்டு பேசாதீங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் நித்திய ஜீவனுக்குள் போகிறதற்கு விருப்பம் இல்லை. அவங்களுக்கு அந்த விருப்பம் இருந்ததுதான் இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகளை கேட்பாங்க. இந்த நாட்கள்ல தான் அநேகர் வந்து அந்த மேல் பூச்சாய் உள்ள அவ்வளவும் சீல் பிடிச்சு, அந்த நான் சொன்னேன் இல்லையா, ஆஸ்பத்திரியில ஒருத்தர் கால் உடஞ்சு போய் கிடக்குறான்னா அந்த காலை ஒட்ட வைக்க பிரயாசப்படுறாங்க. ஆனா உள்ளக்குள்ள சீல் பிடிக்க வைக்கிறாங்க. நம்ம என்ன செய்யறோம், சீலை எடுத்துட்டு திருப்பி காயங்களை கட்டுகிறோம். சீலை உள்ள வைத்துக் கொண்டு நீங்கள் காயங்களை கட்டுவீர்கள் என்றால் அந்த கால் மறுபடியும் துண்டாய் வெட்டி போட வேண்டிய சூழ்நிலை வரும். அதுல கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார், முதல்ல அதை கிளீன் பண்ணுங்க. முதல்ல உங்களுடைய இருதயத்துல இருக்கிற அருவருப்புகள், அக்கிரமங்கள், தீய செயல்கள், இந்த மாதிரிப்பட்ட அருவருப்புகளை முதல்ல சீர்படுத்துங்க. முதல்ல அதை கிளீன் பண்ணுங்க. சீர் பிதுக்கப்படட்டும். பிதுக்கப்பட்டதுக்கு பிறகு காயங்களை கட்டி பாருங்கள். புண்ணு சீக்கிரமாக ஆறும். அல்லாம நீங்க சீலை வச்சுக்கொண்டு நீ ஆசீர்வாதமா இருப்பாய், இது வந்து என்னன்னா உள்ள சீலை வச்சுக்கிட்டே அங்க மேல் பூச்சி பூசுறது. இதை தேவன் விரும்பல. இது தேவன் விரும்பல. ஒரே ஒரு நாள் வரும் பொழுது அது சீல் பிடித்து ஒரு நாள் அதை பிதுக்கும் பொழுது கடுமையான வலியா இருக்கும். நான் சொல்லுகிற வார்த்தை, என் மூலமாய் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னால் ஆல்ரெடி முதல்ல நீ சீலை பிதுக்கி அதை கிளீன் பண்ணி அதுக்கப்புறம் நீ கட்டு போட்டுட்டீனா புண்ணும் மாறும், உனக்கும் ஆசுவாசமாக இருக்கும். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அப்போ நித்திய ஜீவனுக்கு போகிற காரியங்கள் எப்படி இருக்கும்னா, கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணுகிறவன் அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது அது அவனுக்கு சீல் பிதுக்கி அவனை சுத்திகரித்து நித்திய ஜீவனுக்கு அவனை கொண்டு போகும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. சரி, இந்த நாட்களிலே அநேகருடைய வார்த்தை, அநேகர் எங்கள்கிட்ட சொல்லுகிற வார்த்தை, நீங்க கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணக்கூடாது, இயேசு அப்படிலாம் கடிந்து கொண்டெல்லாம் பிரசங்கம் பண்ணல, நீங்க என்ன இப்படி இவ்வளவு தூரத்துக்கு உங்க முகத்தை பார்த்தாலே அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படிங்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணினார்னா பண்ணினார். இயேசு நிறைய இடங்களிலே கடிந்து கொண்டு பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். யாருக்கு பிரசங்கம்? இப்போ உலக பிரகாரமா ஆண்டவரை பத்தி அறியாத சில பிள்ளைகள், நிறைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் புறஜாதிகள் மத்தியில் ஆண்டவரை அறியாதவரிடத்தில் போகும் பொழுது அவர்களிடத்தில் இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார் சொல்லி அன்பான வார்த்தைகளை சொல்லி அவர்களை உபதேசத்துக்குள்ள கொண்டு வரலாம். மாயக்காரர்களை பரிசேயர்களை ஆண்டவர் எப்படி சொன்னாரு? அவர்களுக்கெல்லாம் அன்பாதான் பேசிட்டு இருந்தாரா மாயக்காரர் பரிசேயர்களுக்கு? இந்த நாட்கள கிறிஸ்தவர்கள் போர்வையில போர்த்தி கொண்டிருக்கிறவர்கள் மாயக்காரர்கள் பரிசேயர்களும் தானே, கிறிஸ்தவர்கள் தானே. கிறிஸ்தவர்கள் நியாயப்பிரமாணம், அந்த மாயக்காரர்களும் பரிசேயர்களும் நியாயப்பிரமாணத்தை முழுவதும் கட்டி தேர்ந்தவர்கள் தானே. இயேசு வருவார்ங்கிறது எல்லாம் தெரிஞ்சும் மாயக்காரர்கள் பரிசேயர்கள் என்ன பண்ணாங்க? வேதபாரர்கள் என்ன பண்ணாங்க? சத்தியத்தை அறிந்தும் அதுக்கு கீழ்ப்படியாதபடி முரட்டாட்டம் பண்ணினார்கள். தேவனாகிய கர்த்தர் அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை மத்தேயு 7ஆம் அதிகாரம் 28வது வசனம். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரம் உடையவராய் போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அதிகாரம் வேண்டும். நமக்கு தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார்.
சும்மா இருந்துட்டு எதையாவது வாயில வர்ற வார்த்தையில எல்லாம் சொல்லிட்டு போறதுக்காக நம்மளை தேவன் அழைக்கல. தேவன் நம்மளை அதிகாரமுடையவர்களாய் போதிக்கும்படியா நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறார். பாவத்திலிருந்து மனிதர்களை வெளியே கொண்டு வரும்படியாக தேவன் அதிகாரமுடையவர்களாய் நம்மளை படைத்திருக்கிறார். அதிகாரமுடைய அபிஷேகம் நமக்கு தந்திருக்கிறார் ஆண்டவர். அதனால எதையாவது வாயில வர்றதை அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. எனக்கு நிறைய காரியங்களை நான் பார்த்திருக்கிறேன். எதையோ வாயில வர்றதெல்லாம் அடிச்சு தள்ளுறது, இதெல்லாம் தேவனுடைய பார்வையில் மனித கற்பனைகள், மனித போதனைகள், இதெல்லாம் பலிபீடத்தில் வரக்கூடாது. அதுதான் கர்த்தருடைய ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும் பொழுது தன்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து பிதாவுக்கு எது சித்தமோ, பிதாவுக்கு எது பிரியமோ அதைத்தான் இயேசு கிறிஸ்து செஞ்சுட்டு பரமேறி போயிருக்கிறார். நம்ம பரமேறி போகணும். நம்ம இந்த பூமியிலே கடக்கிறதே அனுபவிச்சுட்டு இருக்கிறதுக்காக தேவன் நம்மளை அழைக்கல. நம்மளும் இயேசுவை போல, இயேசு இந்த பூமியில் வாழும் பொழுது எப்படி வாழ்ந்தார், இயேசு இந்த பூமியில் வாழும் பொழுது எப்படி வாழ்ந்தாரோ அவரை போல் நாம் வாழும் பொழுதுதான் நாம் நித்தியத்துக்குள்ள போக முடியும். மற்ற குறுக்கு வழிகள் அநேகம் இருக்கிறது. நித்திய ஜீவனுக்கு போகிற வழிகள் இடுக்கமும் வழி நெருக்கமுமா இதா இருக்கும். கேட்டுக்கு போகிற வாசல் வழி விரிவா இருக்கும். இந்த நாட்கள் யார் கேட்டுக்கு போகிற வாசல்ல போறா, யார் நித்திய ஜீவனுக்குள்ள வாசல்ல போறாங்கிறது நம்ம கண்களுக்கே தெரியுது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் ஆண்டவர் சொல்ற, உனக்கு நித்திய ஜீவன் போக ஆசையா, இயேசுவை தரிசிக்க ஆசையா, இயேசு வரமேறி போனது போல நீயும் போறதுக்கு ஆசையா, இயேசுவை பின்பற்று. மனிதர்களை பின்பற்றாதே, என்னை பின்பற்றாதே, இவர்களை எவரையும் பின்பற்றாதே, இயேசுவை பின்பற்று. மத்தேயுல இருந்து யோவான் வரைக்கும் வாசிங்க. இயேசு எப்படி நடந்தார்? குஷ்டரோகிகளை பார்த்தா தொட்டு சுகப்படுத்தினார். இந்த நாட்களில குஷ்டரோகமா யாராவது வந்துட்டாங்கன்னா ஓடுறவங்க தான் இருக்கு. அப்பான்னு மூக்க பிடிச்சிட்டு ஓடுறவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி நோயாளிகள் வந்தாலும் சரி, பேய் தாக்கப்பட்டு வந்தாலும் சரி, எப்படி அசுத்தாவிகள் பிடித்த மனிதர்கள் வந்தாலும் சரி, ஓடக்கூடாது. இயேசு என்ன செஞ்சார்? பாடையை தொட்டாரா? நீயும் பாடையை தொடணும், நம்மளும் பாடையை தொடணும். உயிரோட எழும்புவாங்கிற விசுவாசம் நமக்கு வரணும். குஷ்ட ரோகிகள் வந்தா தொட்டு சுகப்படுத்துகிற வல்லமை நமக்கு தேவன் தந்திருக்கிறாரு. அந்த குஷ்டரோகிகள் வந்தா தொட்டு சுகப்படுத்தணும். குருடர்கள் வந்தா கண்களை கை வச்சு ஜெபம் பண்ணணும். இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள்லாம் இயேசு செஞ்சாரு. நம்ம யாரு? இயேசுவின் பிள்ளைகள். நாம் அவரு செஞ்ச அற்புதங்களையும் அவருக்கு மேலானவைகளே நீங்க செய்வீங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நம்ம மேலானவைகளை செய்கிறது இல்ல. ரெண்டாவது, இயேசுவ போல நம்ம நடந்தா போதும். இயேசுக்கு மேல நம்ம செய்ய வேண்டாம். இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு இயேசுவ போல நடக்கிறதுக்கு தான் ஆண்டவர் விருப்பப்படுறார். என்னுடைய வழிகளை பின்பற்றி வாருங்கள். இயேசு சிலுவை சுமந்தாரா? நம்மளையும் சிலுவை சுமக்க சொல்லியிருக்கிறாரு. நீங்க புதிய ஏற்பாடு முழுசும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இயேசு சிலுவை சுமந்தாரா? நம்மளும் சிலுவை சுமக்கணும். இயேசு அடிபட்டாரா? நம்மளும் படணும். இயேசு காயங்கள் பட்டாரா? நம்மளும் படணும். இயேசு பசியா இருந்தாரா? நம்மளும் பசியா இருக்கணும். இப்படி இயேசு உங்களுடைய வாழ்க்கை லட்சியம் எதுவுமே இயேசுவாவே இருக்கட்டும். எந்த ஊழியக்காரர்களே இல்ல, எந்த ஊழியக்காரிகளே அல்ல. இயேசு எனக்கு முன்பாக இயேசு நிற்கிறார். நான் இயேசுவை பின்பற்றி போகும்போது நான் நித்திய ராஜ்யத்துக்குள்ள போவேன். இயேசு அதிகாரமுடையவராய் போதித்தார். இன்னும் பல வசனங்கள் இருக்குது. இயேசு கடிந்து கொண்டு பேசினார். தேவாலயத்துல புறாக்களை வைக்கும் பொழுது ஏசப்பா என்ன அன்பாவா இருந்தார். அந்த இடத்துல புறாக்கள், காசுக்காரருடைய பலைகள் இதெல்லாம் இருக்கும். இயேசு அன்பாவா இருந்தாரு. இயேசு அவருடைய பிள்ளைகளை குறித்து வைராக்கியமா இருக்கிறார். நான் இன்னைக்கு சொல்லுவேன், உலக பிரகாரமான மக்களை விட்டுருங்க. அந்த மக்கள் எல்லாம், அவர்களுக்கெல்லாம் நான் அன்பாத்தான் சுவிசேஷம் சொல்லணும். அவர்கள்ட்ட போய் நீ பாவத்துக்கு மனம் திரும்பினா அது உங்க அப்பா நாங்க வரமாட்டோம்னு சொல்லுவாங்க. ஆனா கிறிஸ்தவர்கள் இயேசு அறிந்தவர்கள், இயேசுவோடு இருக்கிறவர்கள் பாவம் செய்யும் பொழுது அவர்களுக்கு சாட்டையடி உண்டு. சாட்டையடி இல்லைன்னு சொல்ல முடியாது. சாட்டையடிகள் உண்டு. உள்ளத்தில் உரைக்கும் அடிகள் பொல்லாதவனை அழுக்கற துடைக்கும் என்று வேதவசனம் சொல்கிறது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நமக்கு வருகிற கடிந்து கொள்கிற வார்த்தைகளை கேட்கும் போது உள்ளே ஏற்றுக்கொண்டு, இந்த வார்த்தை எனக்காக ஆண்டவர் சொல்லுகிறார், இதை நான் ஏற்றுக்கொண்டு இதன்படியாக நடக்க வேண்டும் என்று நீங்கள் உள்ளத்திலே தீர்மானியுங்கள். புரியுதா? நான் இன்னைக்கு சொல்வேன், கர்த்தருக்கு பிரியமானது என்னது, கர்த்தருக்கு சித்தமானது என்னது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்கள்ல இயேசுக்காக நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன் கிடையவே கிடையாது. இன்றைக்கு உங்களுக்கு பிடித்த சாப்பாடை நீங்கள் உங்க வீட்டுக்கு போறீங்க, உங்களுக்கு பிடித்த சாப்பாடுகளை வைக்கும் போது மனநிறைவோடு சாப்பிடுவீங்க. நீங்க சாப்பிடாத ஒரு பாகக்காய், சிலவங்க பாகக்காய் பிடிக்காது,
கசப்பா இருக்கும், பாகக்காய் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த பாகக்காய் கூட்டு, பாகக்காய் பொரியல் இதெல்லாம் வச்சு ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா அவங்க சாப்பிட மாட்டாங்க. நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவருக்கு பிரியமாய் நீங்க என்ன வேணாலும் அவருக்காக செய்யலாம். நான் உங்களை அறியேன், நான் உங்களை அறியேன். ஏன் விருப்பப்பட்டு செஞ்சியா? நமக்கு எதுக்கு தெரியுமா பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறாரு? நம்ம இஷ்டப்படி செய்யறதுக்காக அல்ல, அவர் இஷ்டப்படி செய்யறதுக்காக. அவர் இஷ்டப்படி செய்யறது, அவர் நம்மளை நடத்துகிற பிரகாரம் நடக்கிறதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வந்திருக்காரு. நம்ம இஷ்டப்படி நடக்கிறதுக்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படல. இந்த நாட்கள் அநேகர் பரிசுத்த ஆவியானவரை மிஞ்சி செய்யற காரியங்கள் அநேகம் இருக்கு. அதெல்லாம் அந்த நாட்கள்ல, நியாய தீர்ப்பு நாட்கள்ல, ஆண்டவரே நாங்க உங்களுடைய நாமத்தினால நாங்க பிசாசுகளை துரத்தணும், உங்களுடைய நாமத்தால நாங்க உபவாச கூட்ட வச்சோம், உங்களுடைய நாமத்தினால கன்வென்ஷன் வச்சோம், உங்களுடைய நாமத்தினால நாங்க ஏழைகளுக்கு கொடுத்தோம், உங்களுடைய நாமத்தினால அதை செஞ்சோம் இதை செஞ்சா. நீ யாரும் பாரு, நீ யாரு? ஏன் இஷ்டப்படி நீ செஞ்சியா? என்கிட்ட கேட்டியா? ஏன் சித்தப்படுத்த நீ செஞ்சியான்னு கேட்பாரு. அப்ப ஆண்டவரே இதெல்லாம் உங்களுடைய நாமத்துக்கு மகிமைக்கேண்டுதானே ஆண்டவரே நாங்கெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா கிடையவே கிடையாது. உன்னுடைய தற்பெருமை, உன்னுடைய சுய பெருமைக்காக நீ செய்தா என்று ஆண்டவர் அந்த நாட்களை உன்னை நான் அறியேன் என்று சொல்லிவிடுவார். இந்த காரியம் நம்ம எடுத்து வரக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்கள் கொடுக்கிற வார்த்தை என்ன என்றால், கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள், உங்களுடைய இருதயத்தை நீங்கள் கடினப்படுத்தாதிருங்கள். கழுதை கொண்டும் கர்த்தர் பேசுவார், கழுதை கொண்டும் கர்த்தர் பேசுவார். பிலேம் இடத்துல பேசினார்ல, அதே மாதிரி கழுதை கொண்டும் யாரை கொண்டாயிலும் பேசுவார். யார் கொடுக்கிற கடிந்து கொள்ளுதலையும் அற்பமா எண்ணி விடாதீர்கள். கடிந்து கொள்ளுகிற வார்த்தைகள் வரும் பொழுது இருதயத்துல ஏற்று அது எனக்கு என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுவீர்கள் என்றால் நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க எந்த தடையும் இல்லை, எந்த தடையும் இல்லை. நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன பிடிக்கும், எதை செஞ்சா அவருக்கு பிடிக்கும்? நம்ம மூளையில கொஞ்சம் இருக்கும். நம்ம மூலையில என்ன தெரியுமா, நம்ம மூலையில பல காரியங்கள் இருக்கும், அதெல்லாம் செயல்படுத்தி விடக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், இன்ன இடத்துக்கு போ, இன்ன இடத்துக்கு போகாத, இன்னாற்ற பேசு, இன்னாற்ற பேசாத. ஆனா நம்ம மாமிசம் பல விதங்களில் கிரியை செய்யும். நம்ம மாமிசம் எப்படிப்பட்டது தெரியுமா? மாமிசம் பாவத்துக்கு உள்ளாக்க நம்மளை கொண்டு போய் நமக்கு இருக்கிற ஆவிக்குரிய ஜீவத்தை கெடுத்து போட்டுருவான் பிசாசு. அதனால நம்மளுடைய சிந்தையோ நம்முடைய மாமிசமோ சொல்லுகிறத நம்ம ஒருபோதும் கேட்கக்கூடாது. ஆவியானவர் நமக்குள்ள இடைப்படுவார். ஆவியானவர் எந்த பாதையில் நடத்துகிறாரோ அந்த பாதை நித்திய ராஜ்யத்துக்குள் கொண்டு போகும். மாமிசமும் மனித ஆலோசனையும் எந்த பாதையில உங்களை கொண்டு போகிறதோ அது நித்திய அழிவுக்கு நேராய் கொண்டு போகும். எது வேண்டும், எது வேண்டும்? இந்த நாட்களில் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஆண்டவருக்கு பிரியமான ஜெபம் எது, ஆண்டவருக்கு பிரியமான உபவாசம் எது, ஆண்டவருக்கு பிரியமான தான தர்மம் எது? மத்தேயுல படிங்க. தயவு செய்து நான் சொல்லுகிறேன், மனுஷ கற்பனைகளுக்கு, மனுஷ ஆலோசனைகளுக்கு செவியை சாய்த்து விடாதீர்கள், சாய்த்தே விடாதீர்கள். கடைசி காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். நான் இன்றைக்கு சொல்வேன், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து அந்த ஊழியக்காரர்களுக்கும் கஷ்டம், அந்த விசுவாச பிள்ளைகளுக்கும் கஷ்டம். மனுஷ உபதேசங்களை கேட்கிறவர்களுக்கும் கஷ்டம், போதிக்கிறவர்களுக்கும் கஷ்டம். அதனால தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், வேத வசனம் நமக்கு தெளிவாக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எது உபவாசம், எது ஜபம், எது தான தர்மம், நாம எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. அதனால இந்த சத்திய வேதத்தின்படி நமக்கு இந்த வார்த்தையே தேவன் தான். இதுல கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தை நமக்கு தேவனாக இருக்கிறார். அவர் மாம்சமாகி தேவனாக வந்திருக்கிறார். அந்த வார்த்தை மாம்சமாகி இருக்கிறது. இந்த வார்த்தை மாம்சமாகி வந்திருக்கிறதுனால நாம் இந்த வார்த்தைகள் ஒரு வார்த்தை கூட, நான் இன்னைக்கு சொல்லுவேன், அதிகம் கொடுக்கிறவனிடத்தில் அதிகம் கேட்பார், கொஞ்சம் கொடுக்கிறவனிடத்தில் கொஞ்சம் கேட்பார். இந்த சத்தியத்தை நீங்க கேட்பீங்கன்னா உங்கள்கிட்ட அதிகமா கொடுத்துட்டே இருக்கிறாரு. நீங்க பாக்கியவான்கள் என்று நான் விரும்புகிறேன். நீங்க பாக்கியவான்கள் தான். ஏனண்டா ஒரு சகோதரி சொன்னாங்க, சிஸ்டர் உங்க இந்த பிரசங்கத்தை நான் விடாம கேட்பேன், நிறைய பேருக்கு நான் ஷேர் பண்ணுவேன். ஆமேன். கர்த்தர் உங்களை அதற்கேற்ற பலனால் அலங்கரிப்பாராக. ஏனென்றா இந்த வார்த்தை ஏதோ நான் கேட்டேன் விட்டேன் அப்படிங்களாம அநேகருக்கு இந்த வார்த்தைகளை கொண்டு செல்லப்படுகிறதுனால அந்த வார்த்தைகள் அநேகரை உருவாக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதனால கர்த்தராகிய ஆண்டவர் இந்த நாட்களில் சொல்லுகிற வார்த்தை, என்னுடைய அடிச்சுவடுகளை பின்பற்று. உன்னுடைய அடிச்சுவடுகள் அல்ல, உன்னுடைய அடிச்சுவல்கள் பாதாளத்துக்கு நேராய் கொண்டு போகும், பாவத்துக்கு நேராய் கொண்டு போகும். ஆனால் என்னை நீ பின்பற்றி வருவாய் என்றால், என்னுடைய அடிச்சுவடுகளை நீ பின்பற்றி வருவாய் என்றால்
என்னோடு கூட நீயும் பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கும் பெரிய பாக்கியத்தை நீ பெற்றுக்கொள்வாய் என்று வேதவசனம் சொல்கிறது. இந்த பூமியில எல்லாருமே மனிதர்கள் தான், எல்லாருமே மனிதர்கள் தான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற பேரை நாம் பெற்றிருக்கிறபடியால் தேவனுடைய பிள்ளைகளாய் நடப்போம். பார்வை, சிந்தனை, பேச்சு, பழக்க வழக்கங்கள், நடை, உடை, பாவனைகள் எதுவா இருந்தாலும் கிறிஸ்துவின் சாயலாக மட்டும்தான் இருக்க வேண்டும். ஒருவனை பார்த்தால் தனியா தெரியுங்க. எனக்கு தெரியும் எப்படின்னா, நம்ம போகும்போது சில பரிசுத்தவான்களை பார்க்கும்போது இவர்கள் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்கள் என்று பார்த்தாலே தெரியும். நம்ம பார்த்தாலே தெரியும். அவங்க சொல்றத வச்சோ அல்லது அப்படியெல்லாம் தெரியக்கூடாது. அவர்களை பார்த்தாலே இவர்கள் தேவனுக்காக வாழுகிறவர்கள் என்று சொல்லும்படியாக இருக்க வேண்டும். ஆமேன். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த வார்த்தைகள் இந்த நாட்களில் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். இந்த வார்த்தையின்படியாக நாமே காத்துக்கொள்வோம். எந்தெந்த தழும்புகள், எந்தெந்த காயங்கள் வராதபடிக்கு, காயங்கள் வந்தா தான் தழும்பு வரும். அப்ப நமக்கு அந்த காயங்கள் வராதபடிக்கு நம்ம என்ன எச்சரிப்பா, கல்லு கிடக்கா, தடிக்கு விழுந்துருவோமா, பார்த்து போங்க. உலகத்தை எல்லாம் அசுத்தமும் அக்கிரமும் அநியாயமும் நிறைஞ்சு கிடக்குது. பொல்லாத அசுத்தாவினுடைய பிடிக்குள்ள இந்த உலகம் கிடக்கிறது. அதனால உலகத்துக்குள்ள போகும்போது, வரும் பொழுது ஜபத்தோட போங்க, பரிசுத்த ஆவியானவரோட நிறைவோட போங்க. உலகத்துக்குள்ள போறீங்க, வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் பரிசுத்தமா இருக்கலாம். வீட்டை விட்டு வெளியில போகும் கண்ட அறுப்பு. இப்ப வீட்டுக்குள்ளே அருவறுப்புகள் தான், செல்போன் அது இதுன்னு அநியாயங்கள் அக்கிரமங்கள் தான். உலகத்துக்குள்ள போறமோ இல்லையோ செல்போன் உலகமா செல்போன் தான் இப்போ. அதனால செல்போனை கையாளுகிறது கவனமாக கையாளுங்கள். இன்னொன்று, இந்த வீட்டை விட்டு வெளியில போகும் பொழுது ஆவியானவருடைய நிறைவு உங்களுக்கு இருக்கட்டும். ஜெபம் பண்ணாம நீங்க வெளியில போனீங்கன்னா நிச்சயம் பாவம் உங்களை மேற்கொள்ளும். அதனால ஆவியானவருடைய நிறைவோடு ஜெபத்தோடு வெளியில கடந்து போகும் பொழுது எதை பார்த்தாலும் குப்பையா தோணும், சிப்போ அப்படிங்கிற மாதிரி தோணும். அந்த மாதிரி நீங்க செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. வெளியில போகும்போது, ஆண்டவரே நான் போறேன், இந்த உலகத்தில் உள்ள அருவறுப்புகளோ அக்கிரமங்களோ பாவங்களோ என்னுடைய சரீரத்திலோ என்னுடைய ஆத்மாவிலோ என் சிந்தையிலே ஒட்டி விடாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரேன்னு சொல்லி வீடை விட்டு கடந்து போகும் பொழுது ஒரு பரிசுத்த ஆவியானுடைய சிந்தை, பரிசுத்த ஆவியான நம்மளை ஆட்கொண்டு நடத்துவார். போகிற இடம் தப்பா இருந்தா வழிக்கு தடுக்கலை போட்டு விடுவார். நம்ம அதுக்கு அடுத்து போனோம்னா அவமானங்கள், நிந்தைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும். அதனால நம்ம போகிற பாதை சரிதானா என்று ஆவியானவரிடத்தில் கேட்டு, சரிதான் ஆவியானவர் ஊர்ஜிதமாக சொன்னால் அந்த இடத்துக்கு கடந்து போவோம். இல்லை நீங்க போகக்கூடாதுன்னு சொல்லி ஆவியானவர் ஏதோ ஒரு வழியில நம்ம வசனத்தின் மூலமா, பிரசங்கத்தின் மூலமா, ஏதோ ஒரு சொப்பனத்தின் மூலமா, ஏதோ ஒரு காரியத்தின் மூலமா நம்மளுக்கு அதை உணர்த்துகிறாரா, கீழ்ப்படிந்து நடப்போம். பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். மனிதர்களுக்கு அல்ல, பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். நிச்சயமாய் உள்ளத்தில் உரைக்கும் அடிகள் பொல்லாதவனை அள்ளுக்கர துடைக்கும். நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது அடிகள் வராது, தழும்புகள் வராது, காயங்கள் வராது, எதுவுமே வராது. இவ்வளவு நாள் வந்த காயங்களும் தழும்புகளும் அடிகளும் போதும். இனிமேட்டுக்கு நம்ம வாழ்க்கையில் இது வராதபடிக்கு நித்திய ஜீவனுக்கு போறதுக்கு நம்மளை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். தேவனாகிய கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிற நாட்கள் இல்ல, 2026 நம்ம கடந்து போகிறோம். அதனால ரொம்ப கவனமா இருந்து பரிசுத்த ஆவியாரோட ஏவுதலின்படி நடப்போமாக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஒரு சிறிய ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரிசுத்த பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை தூய்மையாய் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே சோத்திர. ஆண்டவரே, தழும்புகள் வராதபடி, காயங்கள் வராதபடி, ஆண்டவரே சோத்திர. ஆண்டவரே, எங்களுடைய ஆவி ஆத்துமா முழுவதும் பரிசுத்தமாய் காணப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிமிஷம் வரை ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தில் அநேக காயங்கள் இருக்கலாம், அநேக அழுக்குகள் இருக்கலாம், அநேக தழும்புகள் இருக்கலாம், அநேக அடிகள் இருக்கலாம். ஆண்டவரே அப்பா, இதெல்லாத்தையும் நீங்க மாற்றி போடுங்க ஏசப்பா. ஆண்டவரே, இந்த தழும்புகள் மூலமாக நாங்கள் எத்தனையோ அடிகள் வாங்கி இருக்கிறோம் ஏசப்பா. ஆனால் இது எதனால வந்தது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த நாட்கள் பேசி இருக்கிறீர் ஏசப்பா. இந்த அடிகளை நீ வாழ்க்கையில் வராதபடிக்கு, இந்த காயங்களும் தழும்புகளையும் ஏசப்பா நீங்க மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்தெந்த காரியத்திலிருந்து பிள்ளைகள் விடுபட முடியாதபடிக்கு தவிக்கிறார்களோ அந்தந்த பாவத்திலிருந்து பிள்ளைகள் விடுதலை பெற்று தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க பிள்ளைகளை தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கேட்கிற பிள்ளைகள் சத்தியத்தை உணர்ந்து தன் உள்ளத்துக்குள் ஏற்றுக்கொண்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடக்க தேவனாகிய கர்த்தர் உதவி செய்வீராக. துதிகன மகிமையில அப்பாவுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.